நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சென்னை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி பெண் இயக்குனர் எஸ். லதா இயக்கத்தில் உருவாகியுள்ள சிறுவர்களுக்கான படம் மரகதமலை. ஏப்ரல் 3 வெளியாகிறது. இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழா பிரசாத் லேப் திரையரங்கில் நடந்தது. அடர்ந்த வனப்பகுதி படமாக்கப்பட்டு அசத்தலான கிராபிக்ஸ் காட்சிகளுடன் உருவாகியுள்ளது இந்த படம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் மரகதமலை படம் பிடிக்கும் என்று இயக்குனர் எஸ். லதா அவர்கள் நம்பிக்கையோடு தெரிவித்தார். தமிழ் சினிமாவில் சிறுவர்களுக்கான படங்கள் மற்றும் சாகச காட்சிகள், விறுவிறுப்பான காட்சிகள் நிறைந்த படங்கள் வருவது மிகவும் குறைவாக இருக்கிறது. நிலையில் இந்த 2 அம்சங்களோடு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கவரக்கூடிய படமாக உருவாகியுள்ளது மரகதமலை. அறிமுக இயக்குனர் எஸ். லதா கதை, திரைக்கதை, வசனம், பாடல் எழுதி இயக்கியிருப்பதோடு எல்ஜி மூவிஸ் இந்த பட நிறுவனம் சார்பில் படத்தை தயாரித்தும் இருக்கிறார். இதில் நாயகனாக சந்தோஷ் பிரதாப் நடிக்க, நாயகியாக தீப்ஷிகா நடித்திருக்கிறார். இவருடன் தம்பி ராமையா, ஜெகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். மேலும் மாஸ்டர் சஷானந்த் முக்கிய கதாபாத்திரத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகிறார். அவரது நண்பனாக அறிமுகமாகிறார். மேலும் மாஸ்டர் சஷானந்த் முக்கிய கதாபாத்திரத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகிறார். அவரது நண்பனாக அரிமா வர்மன், குழந்தை நட்சத்திரமான கலை கோ வர்மன், மகித்ரா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். புலி, பாம்பு, யானை, கொரில்லா, குரங்கு ஆகிய விலங்குகளின் அனிமேஷன் காட்சிகளும் படத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. மேலும் தமிழ் சினிமா இதுவரை காட்சிப்படுத்தாத டிராகனையும் அனிமேஷன் தத்ரூபமாக வடிவமைத்திருப்பது இப்படத்தின் சிறப்பு அம்சமாகும். மரகதமலை 18ஆம் நூற்றாண்டில் நடக்கும் கதை. ஒரு ஜமீனிடம் இருக்கும் புதையலை ஒரு கொள்ளைக்கார கும்பல் கொள்ளையடிக்க முயற்சிக்கிறது. அவ்விடத்தில் இருந்து புதையலை காப்பாற்ற ஜமீன் தன் மனைவி பிள்ளையை காட்டில் உள்ள காளி கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறார். அப்போது அனைவரும் பிரிந்து விடுகிறார்கள். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்தார்களா, ஜமீனின் புதையல் காப்பாற்றப்பட்டதா என்பதை தான் சாகசங்கள் நிறைந்த மாயாஜால கதையை சொல்லியிருக்கிறார். தடா வனப்பகுதி சுமார் 30 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தியுள்ளார். குதிரையை மட்டும் ஒரிஜினலாக பயன்படுத்திவிட்டு மற்ற விலங்குகளை கிராபிக்ஸ் உருவாக்கியுள்ளார். ஆனால் அது கிராபிக்ஸ் போல் தெரியாதவாறு காட்சிகளில் தத்ரூபமாக வந்திருக்கிறது. அதேபோல படத்தில் டிராகனையும் உருவாக்கியிருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் டிராகனை இதுவரை யாரும் படத்தில் பயன்படுத்தியதில்லை. நாங்கள் முதலில் டிராகனை இதுவரை யாரும் படத்தில் பயன்படுத்தியதில் நாங்கள் தான் முதல் முறையாக செய்திருக்கிறோம். இது படத்தின் சிறப்பு அம்சமாகும். சிறுவர்களுக்கான படமாக மட்டுமின்றி பெரியவர்களுக்கு பிடிக்கும் வகையில் அனைத்து சிறப்பு அம்சங்கள் நிறைந்த சிறப்பான பொழுதுபோக்கு படமாக மரகதமலை இருக்கும். படத்தை முடித்து தணிக்கை சான்றிதழ் பெற்றுவிட்டும் கோடை விடுமுறையில் படத்தை வெளியிட முடிவு செய்திருக்கிறோம் என்றார் இயக்குனர் எஸ். லதா. எஸ். வி. முத்துகணேஷ் இசையமைத்திருக்கிற படத்திற்கு பி.ஜி. முத்தையா ஒளிப்பு செய்துள்ளார். பைஜு டான் டாஸ்கோ படத்தொகுப்பு செய்ய பி. சண்முகம் கலை இயக்குநராக பணியாற்றுகிறார். டேஞ்சர் மணி சண்டை காட்சிகளை வடிவமைக்க பாப்பி மாஸ்டர் மற்றும் சந்தோஷ் நடன காட்சிகளை வடிவமைத்துள்ளனர். பா. விஜய், கே.டி. சேஷா பாடல்கள் எழுதியுள்ளனர். கே. தண்டபாணி நிர்வாக தயாரிப்பாளராக பணியாற்றுகிறார். இந்த கோடை கொண்டாட்டமாக 7th ஸ்டுடியோ நிறுவனம் சார்பில் கண்ணன் இந்த படத்தை ஏப்ரல் 3 தமிழகம் திரையரங்கில் வெளியிடுகிறார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.